சார் சார் இதுல யாரை தள்ளிக்கிட்டு வந்திருக்கீங்க? சார் கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க. டீசன்ட் ஞாபகப்படுத்திட்டீங்க. உங்கள யாரை காதலிக்கிறீங்க? சார் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராஜாவும் ஹேமாவும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள வீட்டில் அடைச்சி வச்சிருக்காங்க. 2 பேருமே மேஜர். அவங்கள ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும். எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி இளைஞர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு மரியாதையா? புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, நீ என்ன பண்ணுறீங்க? அந்த லவ்வுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு அவங்கள பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. முட்டிக்கு முட்டி அடிச்சு அவங்கள உள்ள தள்ளிடுறேன். சொல்லுங்க. எக்ஸ் மினிஸ்டர் பரமசிவத்தோட பொண்ணு ஹேமா. பொன்னுசாமி உடையார் பையன் ராஜா. டே வயசு 18. ஏன் சார் கம்ப்ளைண்ட் கிழிக்கிறீங்க? ஆப்பு 2 ஆப்புமா. என்ன தைரியம் இருந்தா மிகப்பெரிய பவர்ல இருக்கிறவங்கள பத்தி துணிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இங்க வருவீங்க? ஏமா, எப்ப இந்த மாதிரி விஷயத்துல தலையிட்டீங்களோ அப்பவே உங்க கதை கந்தல். போங்க போயிட்டே இருங்க. என்னடி இப்படி ஆயிடுச்சு? கொஞ்சம் நில்லுங்க. இங்க பாருங்கம்மா, உங்க ஃப்ரெண்ட்ஸோட காதல் ஜெயிக்கணும்னா எஸ் அவங்களால தான் முடியும். யார் சார் அவங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்துட்டோம். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மரியாதை எங்க பொண்ணை விட்டுருங்க. எங்களை ஜெயிச்சுட்டு உங்க பொண்ணை அழைச்சிட்டு போங்க. ஹலோ. ஹாய். இப்போ வர மாதிரி கனவு தானா? Thank God. பூஜா, சாரு. Okay, good. So sweet. Take. Want chocolate? Thank you. You welcome. Hi. Hi. Excuse me. Yes. Chocolate. Thank you. Welcome. Excuse me, sir. आज क्या विशेष है? இன்னைக்கு ஆகஸ்ட் 15th இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே. Hey, you scoundrel. உடம்பும் மனசும் விஷமா இருக்கிற உனக்கு இனிப்போட அருமையும் தெரியாது, இந்தியாவோட பெருமையும் தெரியாது. உன்ன மாதிரி ஆளுங்களை அடிச்சோ அடக்கியோ தீர்த்த முடியாது. மூட் அவுட் பண்ணிட்டாண்டி. ஓகே ரிலாக்ஸ். மியூசிக் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு புது சாங் கம்போஸ் பண்ணி அதை இன்னைக்கே ரெக்கார்ட் பண்ணணும். பல லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள எங்க வைர நெக்லஸ உங்க 3 பேர்ல ஒத்தந்தாண்டா கொள்ளை அடிச்சிருக்கீங்க. இவனுக்கு எவ்வளவுதான் டார்ச்சர் கொடுக்குறது? அடிச்சும் பார்த்தாச்சு, நாகக்கண்ணில் ஊசி ஏத்தியும் பார்த்தாச்சு, 50 எபிசோடு 60 மெகாசில் போட்டு காமிச்சாச்சு. அப்படி உண்மை சொல்ல மாட்டேங்கிறானுப்பா. சார் இந்த மாதிரி குழப்பமான கேஸ் எல்லாம் நம்ம டிடெக்டிவ் சங்கர் சாரை வர வச்சோம்னா உடனே கண்டுபிடிச்சிடலாம். வர வைக்கிறதா? ஏற்கனவே வர சொல்லியாச்சு. அது வந்துட்டாரு. வந்துட்டார் பாரு. யோ, ஏன் துப்பாக்கியா? சங்கர் உயிரோட இறங்கனாடா, குற்றவாளியை கண்டுபிடிப்பாரு. யோ, அந்த கண்ணை எடுக்கிற வரைக்கும் என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? எனக்கு தெரியாம எடுத்துட்டாயா? என்ன கார் பம்ப் அடிக்குது? சங்கர் எஸ்கேப் ஆயிட்டானா? குறி தவறி சுடுறது உன் கண்ணு, உட்டாலும் நிக்கிறது என் கண்ணு. என்ன யோ, ஓடுற 2 பேரையும் பிடிங்க. என்ன சங்கர் சார், ஒரு அக்யூஸ்ட சுட்டு 2 அக்யூஸ்ட தப்பிக்க விட்டுட்டீங்களா? தப்பிச்ச ஃபாரினர்ஸ் வேணா மத்த கேஸ்ல அக்யூஸ்டா இருக்கலாம். ஆனா உங்க நகைக்கடை கொள்ளையில இதோ நிக்கிறானே, இவன் தான் அக்யூஸ்ட். எப்படி சொல்றீங்க? அவன் வாயை பாருங்க.
பாருங்க. என்ன சார் இது கால்ல சுட்டதுக்கு வாயில் ரத்தம் வருது அது ரத்தம் இல்ல, ஆ. பான் பராக்கு, மாணிக் சந்து போன்ற வகைராக்களை போட்டு கொதப்பி ஆ. தங்கையே பிளட் பேங்க் மாதிரி மாத்தி வச்சிருக்கான் இவன். என்ன சார் சம்பந்தம் இருக்கு ஆபீசர் சார். கொள்ள நடந்த கடையில மெயின் கேட்ல இருந்து உள்ள இருக்கிற கல்லாப்பெட்டி வரைக்கும் ஒரு இடம் விடாம குப்பை தொட்டியை தவிர எல்லா இடத்துலயும் பான் பராக்க போட்டு துப்பி வச்சிருந்தத நீங்க கவனிக்க மறந்துட்டீங்க. ஆனா இந்த டிடெக்டிவ் சங்கர் கவனிச்சான், அக்யூஸ்டையும் கண்டுபிடிச்சான். சார் பான்பராக்கு எச்சில வச்சு ஆ. கோர்ட்ல எப்படி சார் தண்டனை வாங்கி கொடுக்க? அதுக்கு ஆதாரம் ஆதாரம் Yes. சேதாரம் இல்லாம எடுத்து காட்டுறேன், செய்கூலி அப்புறமா கொடுங்க. என்ன சார் பங்கடையே வச்சிருக்கா சார் ஆபத்தான இடத்துல கையோட போறீங்க பார்த்து பத்திரம். அது என்ன பாம்பு புத்தா பயப்படுறதுக்கு? விட்டுங்க எட்டுங்க. ஆபத்தெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. இதோ பாருங்க, கொள்ளையடிக்கப்பட்ட நகை. ஆஹா நம்ம நகையேதான். வரேன். உங்க பேமெண்ட்டை பேங்க்ல போட்டுட்டுமா? உங்க அக்கவுண்ட்ல போட்டுறாதீங்க, என் அக்கவுண்ட்ல போடுங்க. Okay, okay. வெயிட் போடாத, வண்டி டேமேஜ் ஆயிடும். பாஸ் கார்ல முன்னாடி தானே இருந்தீங்க, எப்ப அடியில போனீங்க? அப்புல இருந்து ஆபத்து வரும்னு என்னுடைய 6வது அறிவு சொல்லுச்சு. அதனால தான் ஆண்டி வேலையே அண்டர்ல போயிட்டேன். லெட்ஸ் கோ. என்னால நம்பவே முடியலையே. வேணா யூ டர்ன் போட்டு காட்டுறேன், நீயே பாத்துக்கோ. போங்க பாஸ். உங்க கூட தான் போயாகணும், வண்டி எடு. யா அப்படியே எங்க 3 பொண்ணு கேசியம். வாட் அ ஷேம். உங்க பொண்ணுங்களை நீங்களே கேசுங்கறீங்க. Shut up. எஸ், எதையுமே விவரமா கேளு man. ப்ரொசீட். எங்க 3 பொண்ணுங்களும் ஃபாரின்ல மியூசிக் காலேஜ்ல படிப்பு முடிச்சிட்டு ஆஹா. நாளைக்கு இந்தியா வராங்க. அவங்க கல்யாண விஷயமா தான் நாங்க உங்ககிட்ட பேச வந்தோம். ஐ எம் வெரி சாரி. ஐஸ்வர்யா ராயே வந்து ஒத்தக்கால நின்னாலும் இப்ப என்னால கட்டிக்க முடியாது. அதுவும் இப்ப கால் உடைஞ்சு உண்மையிலேயே அவங்க ஒத்தக்கால நிக்கிறாங்க. சோ there is no possibility of marriage in my life. ஹலோ, யப். உங்க கல்யாணத்தை பத்தி நாங்க கவலைப்படல. பின்ன எங்க பொண்ணுங்க கல்யாணத்தை பத்தி பேச வந்தோம். ஓ, அவங்க மனசுல காதல் ஏதாவது இருக்கா அப்படி நாசூக்கா நீங்க கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்ல சார், அவங்க 3 பேருக்கும் 3 மாப்பிள்ளை பார்த்திருக்கோம். அவங்க 6 பேரையும் நீங்க லிங்க் பண்ணா. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. எஸ் சார். ஓகே, ஒரு டிடெக்டிவ் அங்கிளா மாத்துறீங்க, இட்ஸ் ஆல் ரைட். 1000 500. அவர் சைஸ்க்கு அவரே அமௌண்ட் சொல்லிட்டாரு. 2500 அட்வான்ஸா கொடுங்க. ஃபியூச்சர்ல சைபரை சேர்த்துக்கிட்டே போறேன். சார் கொஞ்சம் தொகையை குறைச்சுங்களேன். குறைக்கலாம், பட் இதை வச்சு உங்களால சாப்பாடு போட ஐயோ முடியாது. எங்களால முடியாது. இந்தாங்க 500 ரூபா நோட்டு. 1 2 3 4 5 புடிங்க எடுத்து போங்க. God bless பை. you.